இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் சத்தியநேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வாரங்களிலே நாம் சுகமாகுதலை குறித்து, தவறான எண்ணங்களை குறித்து நாம் 2 வாரம் பார்த்தோம். தொடர்ந்து ஆண்டவருடைய நடத்துதலின்படி இந்த வாரமும் அந்த சுகமாகுதலை குறித்த விதிகளை நாம் படிக்க வேண்டும் என்பதை நான் என்னுடைய ஆவியிலே ஏவப்பட்டேன். அதனால் தொடர்ந்து அதை குறித்து பேசணுன்னு நான் விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, பொதுவாக இதில் நம்முடைய திருச்சபைகளில் தெளிவான வெளிச்சங்கள் இல்லை. ஸோ இந்த லைட் அடிக்கிறது, லைட்டு கிடைக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ பைபிள் படிக்கும்போது ரெவலேஷன் நாலேஜ் நமக்கு ரொம்ப அதிகம். அதுவும் இந்த ஹீலிங் பகுதிகளில் நமக்கு அதிகமாக வெளிப்பாடுகள் இல்லை. பொதுவாக நம்முடைய சபைகளில் மிஷினரி பணி குறித்து சரியான வெளிப்பாடு இருக்குது. நாம் மிஷினரியில் அனுப்பணும், பிள்ளைகளை மிஷினரி அனுப்பணும், அதுக்காக பணித்தலங்களை விசிட் பண்ணுறது, காணிக்கை சேகரிக்க, அதில் நமக்கு நல்ல வெளிச்சம் இருக்குது. அதே போல் ஹீலிங், நாம் பற்றாக்குறை இல்லாமல் வாழ்கிறது, இதிலெல்லாம் இன்னும் நல்ல வெளிச்சங்கள் இல்லை. ஏன் அப்படின்னா, அதை குறித்து தான பிபிலிக்கல் டீச்சிங் நமக்கு இல்லை. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வியாதி இருக்கிறது தேவ சித்தன்னு ஒன்று சொல்லிட்டாங்க, அது ஒரு பாடுன்னு சொல்லிட்டாங்க, அல்லது வியாதி இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம், இப்படிலாம் சொல்லி நம்மளை தவறாக கைட் பண்ணதுனால நம்ம அதுக்குள்ளே போகலை. ஆனால் நீங்கள் பைபிள் படிக்கும்போது இந்த மாதிரி காரியம் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் பைபிள் படிக்கும் போதெல்லாம் உங்கள் மைண்டில் திரும்ப திரும்ப வர வேண்டிய ஒரே ஒரு கான்செப்ட் நம்ம ஆண்டவர் நம்முடைய சொந்த தகப்பனாக இருக்கார். ஆவியானவர் நமக்கு அம்மா மாதிரி, ஜீசஸ் நமக்கு அண்ணன் மாதிரி. ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் தம்பிக்கு ஒரு நாளும் கெடுதல் செய்ய மாட்டான். அம்மா தெரிஞ்சு கூட தீங்கு செய்ய மாட்டாள் தன்னுடைய பிள்ளைக்கு. ஆண்டவரே சொல்கிறார், ஸ்திரியானவள் கற்பத்தின் பாலகனை மறப்பாலோ, அவன் மறந்தாலும் நான் மறப்பேன். அப்போ அந்த ஸ்திரியை உண்டாக்குன திருத்துவம் நமக்குள்ளே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு நல்ல பைபிள் வெளிச்சம் கிடைக்கும். பெரிய பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஹீலிங்கில் கடவுளை குறித்ததான தவறான மனப்பான்மை. அதுதான் ப்ராப்ளமே, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் என்னையை மோசமான வேண்டும் உங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா, நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தீமையாக தான் தெரியும். இதே மாதிரி தான் ஆண்டவர் என்னெல்லாமோ பண்ணி வச்சுருக்கிறாரு, நமக்கு விளங்கலை. அது அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் உங்கள் மைண்டில் தேவனை குறித்ததான அறிவில் டெவலப் ஆகும்போது இந்த ஹீலிங் பற்றி தானே நல்ல காரியங்கள் உங்களுக்குள்ளே உண்டாயிரும். ஹீலிங்கை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப தெரிஞ்சுக்கிடுங்க, நாம் ஆண்டவராலே சிநேகிக்கப்படுகிறவர்கள், வெளியேறப்பட்டவர்களாக கருதப்படுகிறவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நம்மளை பயங்கரமாக நேசிக்கிறார். இதெல்லாம் ஹீலிங்கில் முக்கியமான வேர்டு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தான் இதுக்கு பெரிய சாட்சி. அவர் தான் பிதாவை நமக்கு வெளிப்படுத்த வந்தார். ஒவ்வொரு ஹீலிங்லேயும் அவர் யூஸ் பண்ண வேர்டு பார்த்திங்கன்னா தூக்கி வாரி போட்டுரும். நம்ம யாரும் அப்படி பயன்படுத்த முடியாது. மகளே அப்படிம்பார். அதாவது டாக்டர் அப்படிங்கும்போது அது அந்த 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 வேதனையில் இருக்கும்போது நாம் பயந்துக்கிட்டு இருப்போம். நம்ம பாவத்தினால தான் இந்த வியாதி அப்படி பயந்து கொண்டு இருக்கும்போது அவர் மேலே கையை போட்டு மை டாக்டர் அப்படிம்பார். பெரும்பாடல் ஸ்திரீ கதையில் திமிர்வாதக்காரன்ட்ட மை சன் அப்படிங்கிறார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, உங்கள் கண்ணு திறக்கப்படணும். நாம் அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளைங்கிறத காட்டிடும் நாம் அவருடைய செல்லங்கள். நம்மளை அவர் பேம்பர் பண்ணுறாரு, செல்லம் கொஞ்சுகிறார். இப்படி நம்மளை ஆசையாக பார்க்குற ஒரு ஆண்டவர் எப்படி தீமை செய்ய முடியும்? நமக்கு எப்படி நமக்கு வியாதி கொடுக்க முடியும்? எப்படி நம்மளை அவர் பலவீனனாக மாற்ற முடியும்? உங்கள் கண்ணு தான் திறக்கப்படுது. ஸோ திரும்ப 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 உங்கள் மைண்டில் பைபிள் படிக்கும் போதெல்லாம்
அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. இந்த வரி தான் வரணும், வேறு வரியே வரக்கூடாது. ஸோ அவர் நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார். தாயும் அவரே தந்தையும் அவரே, தாலாட்டுவார் சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஒரு இடத்துல கூட இயேசு கிறிஸ்து வியாதியாய் வந்த யாரையாவது பார்த்து என்னால் முடியாது, அதெல்லாம் உனக்கு செய்ய முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஹீலிங்கை பற்றி படிக்கும்போது உங்கள் மைண்டை வந்து அப்படியே அப்படி வாப்ளிங் ஆக்கி விடும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி அதனால் நான் ஹீலிங்கை குறித்து இன்னும் ஒரு இந்த வாரமோ அடுத்த வாரமோ, ஏன்னா இதை கேட்க கேட்க தான் நமக்கு வந்து இந்த மைண்டு பிளாக் வெளியே போகும். நான் அப்படி இருந்தேன். நான் வந்து நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆண்டவரில் அதெல்லாம் உடைக்க வச்சார். உடைக்க வச்சு ஆண்டவர் வந்து இந்த வேர்ட் ஆஃப் கார்டில் வந்து இவ்வளோ ஹீலிங் பவர் இருக்குங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தார். என் காட்டு பிரச்சனை வரும்போது அதில் நான் ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிச்சேன். அநேகருக்கு அதில் ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் தைரியமாக பின்பற்றலாம். திரும்ப திரும்ப இதை குறித்து நீங்கள் திங்க் பண்ணலாம். இது ஒரு கடல் மாதிரி ஹீலிங் சப்ஜெக்ட். அதை படிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு காரியம். நம்ம மைண்டை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். நீங்கள் இதை எங்கேருந்து படிக்கலான்னா, நான் ஒரே ஒரு சம்பவத்திலேருந்து நான் உங்களுக்கு இதை படிக்கலான்னு பார்க்குறேன். அதாவது சுகமாக்குதலுக்கு இருக்கிற விதிகளை குறித்து நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது, பிரிட்ஜ் ஓடுது. ஆனால் அதுக்கு சில விதிகள் நம்ம வச்சுருக்குறோம். டைரெக்டாக நம்ம தொட முடியாது. அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் வயர் போட்டு நம்ம சுற்றி வச்சுருக்குறோம். காப்பரை வந்து டைரெக்டாக கை வச்சு தொட்டால் ஷாக் அடிக்கும். அதே போல் மின்சாரம் தயாரிக்கிற இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் அப்படியே கொண்டு வந்து போஸ்ட் நெட்டி நமக்குள்ள ஒரு மெயின் பாக்ஸு, ஒரு மீட்டர் பெட்டி, திரும்ப வந்து சப்ளைன் போட்டு இப்படி இழுத்து அப்படி தான் நம்ம வயரிங் பண்ணி இப்படிலாம் நம்ம ஈஸியாக பயன்படுத்துகிறோம். இதே போல் தான் பல விதிகள் நம்மளை அறியாமலே நம்ம இதில் வந்து இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் அது அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. நமக்கு நிறைய நேரம் அது தெரிகிறதில்ல. இங்கே என்ன ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி எலக்ட்ரிக்கல் ஆளை யூஸ் ஆகிற மாதிரி இங்கே ஒன்றே ஒரு விதி தான் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது ஹீலிங்கை பொறுத்த வரைக்கும். அது என்னென்னா ஒன்றே ஒன்று ஃபெய்த்து தான், விசுவாசம் மட்டும்தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. மார்க் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 25வது வசனம், மார்க் 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மில் இருந்த வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஸோ ஆண்டவர் நாம் சுகமாக இருக்க தான் விரும்புகிறார். இந்த சம்பவத்தை நம்ம மைண்டில் வச்சு இதில் என்ன விதியெல்லாம் அங்கே பயன்படுத்தியிருக்காரு நம்ம அதில் கண்டுபிடிக்கிறோம். நம்ம மெடிடேட் பண்ணி அதில் என்ன ரெவலேஷன் நமக்கு கிடைக்குன்னு படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? முதலாவது இங்கே என்ன படிக்கும் அப்படின்னா,
ஆண்டவர் ஏற்கனவே God has already provided his healing power for everyone. அதாவது ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா எல்லாருக்கான ஹீலிங்கை பண்ணி வச்சிட்டார். ப்ரொவைடட், ஏற்படுத்தி வைத்து விட்டார். சரியா? ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், முடிந்தது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டில் வரணும். இப்போ பெரும்பாடுள்ள ஸ்திரீ கதையில் என்ன பார்க்குறோன்னா, இவா தொட்ட பிறகு தான் வல்லமை புறப்பட்ட மாதிரி அங்கே தெரியும். ஆனால் அவருக்குரிய ஹீலிங் ஏற்கனவே அது செய்யப்பட்டது. அவளுக்கு ஒரு ஃபெய்த் உண்டாகி அதில் அவள் ஆக்டிவேஷனுக்கு வந்த உடனே அது ஹீலிங் ரிலீஸ் ஆகிட்டு. இதே போல் நமக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், எனக்குரிய ஹீலிங் ஏற்கனவே சிலுவையில் செய்து முடித்தாயிட்டு. ஸோ அதை நம்ம எங்கே படிக்கிறோம்? மத்தேயு 8:17 படிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகும். இவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா நமக்கு சுத்தமாகாதுன்னு இந்த குஷ்டரோகி நினச்சிக்கிட்டான். அப்படி கிடையாது, எனக்கு எப்போதுமே சித்தம் தான்ப்பா. அப்போ ஹீலிங் ஆகிறது ஆண்டவருடைய சித்தம் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட்டில் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த 8:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 போட்டிருக்கு, பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நம்முடைய நோய்களை சுமந்தார். தெளிவாக இருக்கு. வசனத்தில் ஒன்று போட்டிருக்கு அப்படின்னா உடனே அது எனக்கு உரியதுன்னு நீங்கள் எடுத்துக்கிடணும். அவ்வளோ ஆசையாக அந்த புதையலை தேடுற மாதிரி தேடணும். அது எனக்கு அப்படின்னு எடுக்கும்போது அது உங்களுக்கு ஹீலிங்கில் ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னா, ஏற்கனவே ஹீலிங் பண்ணி முடித்தாச்சு. உண்டாக்கப்படும் போதே, அதாவது இந்த பூமியை உண்டாக்கும் போதே எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு. தாவீது காலத்தில் கிடையாது, ஏசுநாதர் காலத்துலையும் இல்லை, இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் அப்போவுமே இருந்துச்சு. அதே போல் தான் இந்த ஹீலிங்கிறது ஏற்கனவே தேவனுடைய அந்த அந்த ப்ரெசன்ஸில் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே நம்ம படிக்கும், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. ஸோ அந்த ஹீலிங்குங்கிறது ஆண்டவரோடு உள்ள அந்த கனெக்டடான காரியம், பேக்கேஜ் காரியம். இப்போ அது கூடுதலாக எப்படி நமக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறதுனா, சிலுவையில் அதை முடிச்சிருக்கிறார், சுமந்தார். பேதுரு அதை குறித்து எழுதும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் பாவங்களுக்கு செத்து 1 பேதுரு 2:24 நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அதாவது என் பாவத்தை சிலுவையில் சுமந்துட்டார், அதனால் எனக்கு நீதி உண்டாயிட்டு. நீதி வந்ததுனால தழும்புகளால் குணமானீர்கள். பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். அப்போ ஆல்ரெடி ப்ரொவைடட், ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டு விட்டது. அது ஒரு பரிகாரத்தின் ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் ஹிஸ் அட்டான்மெண்ட் அப்படிங்கிறது. அது ஒரு பேக்கேஜ். நீங்கள் அதுக்காக போராட வேண்டிய அவசியம் கிடையாது, அது இருக்குது. நம்ம விசுவாசத்தில் அதை ரிசீவ் பண்ணணும். எனக்கு வியாதி வந்த பிறகு ஏசுநாதர் அதுக்கு பிறகு சிலுவையில் மறிச்சு அப்படிலாம் கிடையாது. அதில் நான் என் ஜெப குறிப்பாக ஒரு டேபிளில் வச்சு, சரி 10வது ஜெப குறிப்பாக இவன் வந்திருக்கான், சரி இவன் ஒழுக்கமாக இருக்கானா, இனிமே இவனுக்கு செய்வோமா வேண்டாம் அப்படிலாம் யோசித்து கிடையாது. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கதையில் அந்த அம்மா எப்படி இருந்தாங்கன்னு அங்கே போடவே இல்லை. இந்த அம்மாவுக்கு ஒன்று தான், ஃபெய்த்து மட்டும்தான் அங்கே ஆப்ரேட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகிட்டு. ஸோ அது ஒரு ஃபுல் பேக்கேஜ். இதை தான் நம்ம முதலாவது அறிஞ்சிக்கிடுறோம். நம்முடைய சுகம் ஏற்கனவே அது ப்ரொவைடாக இருக்குது, இனிமேல் தான் அது ஒர்க் அவுட் ஆகணும். நீங்கள் கடுமையாக ஜோம் பண்ணி பாஸ்டிங் பண்ணி போராடி ஜோம் பண்ணவர் தான் சரி நல்லா ஜோம் பண்ணிட்டான், கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு பரலோகத்தில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா ஹீலிங்லேயும் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே ஜபத்துக்கு அங்கே வேலை இருக்குது. நம்ம தான் இதெல்லாம் பெருசாக்கி வச்சுருக்கோம். என்கிட்ட கேட்டால் ஒருத்தருக்கும் அவர் ஜபிக்கவே இல்லை. ஒன்று சொல்லுவார், நீ போகலாம் அப்படிம்பாரு, அதில் நான் நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக அந்த வாரத்தை குணமாக்கிட்டோம். கையை நீட்டு மறுகை போலாயிட்டு, லாசருவே வெளியே வா, அவ்வளோதான்.
ஸோ இப்படி ஹீலிங்கை வந்து ரொம்ப அக்குரேட்டாக படிக்கும்போது ஏற்கனவே அது புரவைடர். நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம், இதெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப வரணும். ஸோ ரெண்டாவது ஒரு விதி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். அவள் வந்து அப்படியே நம்பினான். சரியா? நீங்கள் இன்னொரு ஹீலிங்கை நீங்கள் படிக்கலாம். மத்தேயு 8 100க்கு அதிபதி பிரயத்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அந்த அந்த அவருடைய வார்த்தையை அப்படியே அவன் நம்புகிறான். இந்த ஒரு இடத்துக்கு இந்த ஹீலிங்கை விரும்புகிற எல்லாரும் வரணும். ரொம்ப முக்கியமானது. சரியா? அங்கேயும் அப்படி தான் படிப்போம். பெரும்பாலும் சரி கதையிலையும் அவள் எண்ணிக்கொண்டாள், வஸ்திரத்தை தொட்டால் சோமாயிரும் அப்படின்னு. ஆண்டவர் அதை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை அப்படிங்கிறது. நம்ம கண்கள் தான் திறக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தையில் ஒன்று போட்டிருக்குன்னா எனக்கு, அதனால தான் திரும்ப 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 தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் அடிக்கிற அளவு அடித்து அது உள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம அதில் கவனம் செலுத்தணும். சதா ரீலு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்லாம் பார்த்து நீங்கள் அவிசுவாசத்தை உங்கள் மண்டைக்குள்ளே போட அது களையை விதைச்சிடும். உங்களுக்கு ஹீலிங் வேணும்னா முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, எந்த மெசேஜும் கேட்காதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 99.5 கரப்ட் ஆகிட்டு கிறிஸ்தவ உலகமே. அந்த வனாந்தரத்தில் 12 பேர் வேவு பார்க்க போவாங்க, 2 பேர் தான் நல்ல செய்தி சொல்லுவாங்க, மிச்சம் 10 பேரும் துர்ச்செய்தி. அதே மாதிரி தான் இப்போ துர்ச்செய்தி போயிட்டுருக்கு எல்லா சேனல்லையும், மற்ற எல்லா இடத்துலையும். நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. மேலோட்டமாக பார்த்தா நல்லது மாதிரி தெரியும், ஆனால் நம்மளை கொண்டுரும் அது. அங்கே காலேப்பும் யோசுவாவும் தான் ஆக்டிவேஷனில் இருக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஹீலிங் வேணும் அப்படின்னா அப்படியே எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு புது பைபிள் வாங்க. நான் அப்படி தான் செஞ்சேன். ஒரு புது பைபிள் வாங்கி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஹீலிங்கை பற்றி அல்லது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு திரும்ப உட்காந்து படித்தேன். நிருபங்கள், திரும்ப சங்கீதம், நீதிமொழிகள், பழைய ஏற்பாடு, இப்படி வேர்ட் ஆஃப் காடிலே கவனங்களை செலுத்த 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 ஹார்ட்டே இல்லாட்டாலும் உயிர் வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ஃபெய்த் வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கும்பிடுற ஆண்டவர் நம்ம சிருஷ்டிகரில், அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கார். நான் செத்து போனால் பரலோகத்துக்கு போயிடுவேன், அதில் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. ஆனால் அவர் அதை விரும்புறதில்ல. நீ இந்த பூமியில் இருந்து கொஞ்சம் நாள் இருக்கணும்ப்பா அப்படிங்கிறார். பவுல் சொல்கிற மாதிரி இருக்கணும்ப்பா. ஏன் அப்படின்னா, உன்னை இந்த பூமிக்கு தான் நான் ஆசீர்வாதமாக வச்சுருந்தேன். ஆதாம் வந்து இந்த பூமிக்கு தான் கடவுள், அவன் மனுஷன் கிடையாது, கடவுள். அப்படி தான் நம்மளை செட் பண்ணிட்டு தான் ஆண்டவர். நமக்கு தான் மைண்டு அப்படியே அரண் ஆகி 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 ரொம்ப லோ லெவல் போயிட்டோம். ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே, ஒரு சின்ன பலவீனம் வந்தால் உடனே டெஸ்ட் எடுக்கிறது, டோக்கனை போடுறது, உடனே ஒரு ஃபைலை போட்டு தந்துடுவாங்க, காலம் ஃபுல்லாக நீ வியாதிக்காரன் அப்படின்ட்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். திரும்ப திரும்ப நீங்கள் எங்கே போகணுன்னா வேர்ட் ஆஃப் காடுக்கு போகணும். தெளிவாக இருக்குது. ஏசாயா 53 ஹூ பிலீவ்ஸ் அவர் ரிப்போர்ட். இதுக்கு மேலே வசனமே கிடையாது. ஏன்ட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்குப்பா, உன்கிட்ட டாக்டர் ரிப்போர்ட் இருக்குது, ஏன்ட்ட ஒரு ரிப்போர்ட் இருக்குது. எனக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டிருக்கார், எனக்காக ஒருத்தர். இதுதான் வேர்ட் ஆஃப் காடுலேருந்து நம்ம ஜென்ரேட் ஆகி ஃபெய்த்தில் பேசுகிறது. அதாவது உங்கள் வாழ்க்கையே மாறி போகும் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா. பைபிளில் ஒன்று போட்டிருக்கு, அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டாங்கன்னா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிப்பவன் யார். நான் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, ஹூ பிலீவ்ஸ் அவர் ரிப்போர்ட் அப்படின்ட்டு. ரிப்போர்ட் இருக்குது, ஆனால் நம்மகிட்ட சத்தியம் இருக்குது. சரியா? ரிப்போர்ட் உண்மை தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பிபி இவ்வளோ காட்டுது, சுகர் இவ்வளோ காட்டுது, காட்டில் இவ்வளோ ஃபெயிலியர், எல்லாம் காட்ட தான் செய்யுது. ஆனால் ஏன்ட்ட ஒரு சத்தியம் இருக்குது, என்னை நேசிக்கிற ஒரு புதாக இருக்கிறார், எனக்காக உயிரையே கொடுத்த ஒரு இரட்சகர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கார். என்னை மட்டத்தனமாக நேசிக்கிற எங்கள் அம்மா பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க. கிறித்துவ தேவனுக்குள் நான் வாழ்கிறேன், எனக்குள்ளே அவர் இருக்கிறார்.
என்னை கைவிடவே மாட்டார். என் கூட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு இருக்கார். எனக்கு ஆரம்பத்தில் இந்த விசுவாசம் வர்றதுக்கெல்லாம் டெய்லி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பாட்டில் திராட்சை ரசம் வாங்கி கொஞ்சம் அப்பம் வாங்கி 30 ரூபா தான் அது, ஒரு பாட்டில் 100 ரூபா இருக்கும். காலையிலே எழும்பி பைபிள் வாசி சோபனோடனே அந்த ரத்தத்தை, அந்த திராட்சை ரசத்தை ஒரு டம்ளரில் ஊற்றி, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நானே கம்யூனியன் எடுத்துக்கிடுவேன். டெய்லி காலையில் டெய்லி கம்யூனியன். நான் கிறிஸ்துவின் சரீரம், எனக்காக ஒருத்தர் அடிக்க, இதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துகிறேன். அந்த 4 இடத்துல போட்டிருக்கோம், மத்தேயு, மார்க்கு, லூக்காவில். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இப்படி வேர்ட் ஆஃப் காடை நம்ம லைஃப்பில் அப்படியே அதை உள்வாங்கணும். அதற்காக டெய்லி கம்யூனியன். நான் அவருடைய சரீரம், நான் கிறிஸ்துவின் சரீரம். அப்போ இதில் வியாதி இருக்க முடியாது, இங்கே பலவீனத்துக்கு இடம் கிடையாது. ஓடுன்னு விரட்டி விட்டுடலாம். இயேசுவின் நாமத்தினால போடணும், அது பெய்தாகணும். எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கார், எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கார். திரும்ப 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 உங்கள் மைண்ட் இதில் ரினுவல் ஆகணும். இது கேட்க உங்களுக்கு வினோதமாக இருக்கும், ஆனால் இதுதான் ரியாலிட்டி. இல்லை வேறு வழி கிடையாது. நீங்கள் இதில் தான் வேற அடிக்கணும், வேர்ட் ஆஃப் காடில் தான் வேற அடிக்கணும். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறுங்கும்படி இதை செய்யுங்கள். நினைவு கூறுறதுன்னா என்னென்னா, எனக்காக அவர் பஸ்கா ஆயிட்டார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டி. எப்படி ஆதாமுக்கு ஒன்று நடந்தது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆச்சோ, அதே போல் இயேசுவுக்கு நடந்தது நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதான் ரோமர் நிருபம். ஆதாம் பாவம் செஞ்சான், மரணம் வந்துச்சு. இயேசு கீழ்ப்படிஞ்சார், நமக்குள்ள ஜீவன் வந்துட்டு. ஸோ ஆதாம் பாவியாக்கினா, இயேசு நம்மளை நீதிமானாக்கினார். இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும். அதான் வேர்ட் ஆஃப் காடில் நங்கூரம் போடுறது. திரும்ப 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 ஏதோ ஆதாம் தப்பு பண்ணதுனால இயேசுநாதர் இடையில வந்து எல்லாம் சரி, அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான்டு. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே பிதாவானவர் தம்முடைய அன்பை இப்படி தான் விளங்கணுன்னு பிளான் பண்ணது தான். அதுதான் எபேசியர் 1 அது விளக்குவார். நாம் எல்லாரும் முன்குறிக்கப்பட்டிருந்தோம், அவருடைய தீர்மானத்தில் நம்ம உட்கார்ந்துருந்தோம், புத்திர சுவீகரமாக நம்மளை தெரிந்து கொண்டார், நமக்கு அண்ணன் இயேசு கிறிஸ்து. ஸோ இப்படிலாம் நீங்கள் பைபிளை திரும்ப திரும்ப படித்து அந்த வேர்ட் ஆஃப் காடு உங்களுக்கு நல்ல ரெனுவல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஹீலிங் வந்து உங்கள்கிட்ட ஃப்ரீக்குவன்சியாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஸ்பிரிட் மேன்ட்ட பேசி, நீங்கள் டைரெக்டாக ஆவியில் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கும்போது, தேவன் உங்களோடு இருக்கிறத நீங்கள் உணரும்போது, பலவீனெல்லாம் அப்படி அந்த ஜீவன் வந்து மரணத்தை விழுங்கிட்டு போயிடும். அதனால் உங்களுக்கு ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி பைபிள்லே நிற்கணும். ஆடியோ பைபிள் கேட்குறது, இந்த மாதிரி பைபிள் எடுத்து அதை படிக்கிறது, டைரெக்டாக படிங்க. யாருடைய விளக்க உரைகள் அல்லது ஸ்டடி பைபிள் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுருக்கு. அந்த பிளைன் பைபிளை எடுத்து என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த லாங்குவேஜில் திரும்ப திரும்ப அதை படி. ஒரு நோட் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஹீலிங்கை பற்றி படிங்க. இப்போ உதாரணத்துக்கு மற்ற 8 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பைபிள் எடுக்க பாங்க, நான் சொல்லித்தரேன். மற்ற 8 பார்த்தீங்கன்னா 1, அதாவது மலை பிரசங்கம் முடியுது 5, 6, 7, 8 ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு குஷ்டரோகியை சுகமாக்குவார். கண்டினியூஸாக 100க்கு அதிபதி வேலைக்காரன், திரும்ப பேதுரு மாமி, திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்றும் கடலையும் அதட்டுறது, திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு பிடிச்சவன், பிறகு ஒரு திமிர்வாதக்காரன், அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா குருடர்கள், சரியா, பிறகு அந்த சைக்கிள் கேப்பில் பெரும்பாடுள்ள ஸ்திரியும் ஒரு சிறுமி உயிர் தெழுதலும், திரும்ப பார்த்தீங்கன்னா 27வது வசனத்தில் 9:27 குருடர் பார்வையடைகிறது, 32 ஒரு ஊமையும் பேசுகிறது, சரியா, திரும்ப 35 சகல வியாதி சகல நோய்கள் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கிறார், கம்ப்ளீட். இதில் அந்த மாதிரி கணக்கு மாதிரி ஒரு திமிர்வாதக்காரன், ஒரு 100க்கு அதிபதி வேலைக்காரன், ஒரு ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு உயிர் தெழுதல், செத்து போனால் எழுப்புறது,
இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுறது, இப்படி ஒரு 10 காரியத்தை பண்ணிட்டார். திரும்ப அவர்கிட்ட வந்து எல்லாரையும் கீழ்படுற, இதெல்லாம் வந்து 12 சீடர்களையும் பார்க்க வச்சு இது அவ்வளோத்தையும் பண்ணுறாரு. பண்ண பிறகு 10ஆம் அதிகாரம் வரும்போது 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது, எப்பொழுது, இந்த 10 இன்சிடெண்ட்டுக்கு பிறகு, எல்லாரையும் கீழாக்கின பிறகு, அப்பொழுது 10:1 அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாரையும் இவங்க பார்த்து இவங்களுக்கு ஒரு ஆசை வருது, நம்மளும் இப்படி ஹீல் பண்ணணும் அப்படின்னோடனே, இங்கே வா, உனக்கு அந்த அதிகாரம் தாருன்னு அப்படி கையை வச்சு அவரை கரெக்ட் பண்ணி விட்ரு. திரும்ப அவங்க போய் எல்லாரையும் ஹீல் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அவங்க திரும்பி வருவாங்க. பிரியமானவர்களே, இப்படி பைபிள் படிக்கணும். இந்த அப்பொழுதுன்னு போட்டால் எப்பொழுது 2 அதிகாரம், அந்த மலைப்பிரசங்கம் ஒரு பெரிய பைபிள் டீச்சிங், அதை தொடர்ந்து ஹீலிங். ஸோ ரெண்டையும் பிரிக்க முடியாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வேர்ட் ஆஃப் காடாக கன்ஃபார்ம் பண்ணுறதே மிராக்கிள் தான். ஆண்டவரே அப்படி தான் செய்கிறார். 3 அதிகாரம் பைபிள் டீச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 2 அதிகாரம் ஹீலிங். அதாவது என்ன டைப் ஆஃப் வியாதினாலும் அங்கே ஹீலி ஆயிடுது. 3வது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு மலைப்பிரசங்கம், 2வது ஹீலிங், 3வது எப்போ நீனும் இதை செய்யணும், நீ என்ன டீச் பண்ணணுன்ட்டு அதுக்கு ஒரு 10ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுக்குறார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்குறார். இந்த பவர் எல்லாமே ஆல்ரெடி ப்ரொவைடட். அதான் 1வது பாயிண்டில் பார்த்தோம். இப்போ படிக்கிறோம், பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். இப்படி வசனத்தை அப்படியே நம்புகிற ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் வரணும். அதில் ஒன்று போட்டிருக்குன்னா அது எனக்கு. ஸோ இந்த இடத்துல தான் அவர் சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கஞ்சம். ஸோ இந்த மாதிரி ஹீல் பண்ணி பைபிள் டீச் பண்ணுற ஆட்கள் ரொம்ப கம்மி. இதெல்லாம் நமக்கு வெளிச்சம் உண்டாகணும். எங்கே வெளிச்சம் அடிக்கணும் அப்படின்னா, பிதா இயேசுவை நேசிக்கிறது போல் என்னை நேசிக்கிறார், நான் அவருக்கு செல்ல குமாரத்தின்னு நீங்கள் என்னைக்கு அதை அந்த மைண்டு செட்டு வந்து எனக்குள்ளே எங்கள் அப்பா எங்கள் அம்மா அண்ணன் அதாவது பிதா குமாரன் பரிசுத்தன் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படிங்கிற விசுவாசத்துக்கு நீங்களே வரும்போது உங்கள்கிட்ட அந்த ஹீலிங் ஃப்ரீக்வன்சி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 2 காரியத்தை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். ஒன்று, ஏற்கனவே ஹீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு, புதுசாக வந்து அங்கே ஒன்றும் செய்ய போகிறதில்ல. 2வது, பிலீவ் த வேர்ட் ஆஃப், அதை அப்படியே நம்புறது தான் நம்முடைய வேலை. இட் இஸ் ஃபினிஷ்டு, முடிந்தது அப்படின்னா முடிஞ்சிட்டாரு. பாவம் போயிட்டுனா வியாதியும் போகுங்கிற அந்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம வரணும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பிதாவை உம்மை துதிக்கிறோம். நாங்கள் வியாதியாக இருப்பது உம்முடைய சித்தமே கிடையாது ஆண்டவரே. அந்த கோட்டை அரண்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களை இன்றும் ஆசீர்வதிக்கிறீர், இன்றும் கீழ் பண்ணுகிறீர். உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களை தொடுகிறபடினாலே ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே ஆவியாயும் ஜீவனாயும் இருந்து மரணத்தை விழுங்குகிறபடினாலே ஸ்தோத்திரம். வசனத்தை விசுவாசித்து நிரந்தரமான ஹீலிங்கை அவர்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.